வைக்க முடியலடி. இருந்தாலும் மனசுக்குத்தான் வெளிய சொல்ல வழியிலடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. வர்ஷா, உங்களுக்கு அருண் சார் தெரியுமா? தெரியுமாவா? ஆர்த்தி ஒரு லவ் ஸ்டோரி சொன்னால உங்ககிட்ட? ஆமா சொன்னா, லவ் பண்ணா அப்புறம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. அந்த லவ் பண்ண பையனே அருண் தான். என்னடி சொல்ற? நிஜமாவே வா? அட ஆமாண்டி. நான் காலேஜில் தான் அவள் கூட சேர்ந்தேன், ஃப்ரெண்டாக இருந்தேன். அப்போது எங்கள் காலேஜில் ஒரு அழகான ஒரு பையன் இருப்பான். எல்லாரும் அவன்கிட்ட தான் தெரிவாங்க. ஆனால் அவன் யார் பேர் தெரியுமா தெரிஞ்சான்? நம்ம ஆர்த்தி பேர் தான் தெரிஞ்சான். அவன் வேறு யாரும் இல்லை, அருண் தான். என்னடி சொல்ற? என்ன நடக்குது? எனக்கு அப்படியே இப்போ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. இதோ பாரு, நான் தெளிவாக சொல்கிறேன் அவளோட ஸ்டோரி என்னன்னு. சொல்லு. ஆர்த்தி இப்போ எப்படி இருக்கு? அம்மாவுக்கு பரவாயில்லையா? பரவாயில்லடி, இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க. சரி, அப்புறம் முடிஞ்சதும் என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. நாம் என்ன பண்ண போகிறோம்? நீ நானும் ஒரு வேலையை தேடி போய் ஜாயின் பண்ண வேண்டியதான். வேற என்ன இருக்கு? சரி, அருண் என்ன பண்ணுறானா? அவனும் அதான் சொல்லிட்டு இருக்கான். என்ன பண்ணுவான்னு தெரியல. ஆர்த்தி இங்கதான் இருக்கியா? நான் உன்னை எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? அருண், எப்படா வந்த? அவன்லாம் வந்து 10 நிமிஷம் தாண்டி தேடிட்டு இருக்கான். லூசு ஆர்த்தி, எங்கதான் போய் தொலைஞ்ச நீ? நாங்கள் எங்கடா போனோம்? இங்கே தாண்டா இருக்கோம் அப்பத்துலேருந்து. சரி வர்ஷா, நாம எப்பயும் போல கிளம்பலாம்னு நினைக்கிறேன். சரி வா, நம்ம போகலாம். ஆனா வர்ஷா, உன்னை கட்டிக்கு போறோம் பாவண்டி. ஏன்டா? இவ்வளவு குட்டியா இருக்கிய. போதும் போ. உன்னை கட்டிக்கு போகிறவளும் பாவம் தான். நீ இவ்வளோ ஹைட்டாக இருக்கல்ல. வர்ஷா, அப்படின்னா நீயும் நான் குள்ளமாக இருக்குன்னு சொல்லாத. நீ வேற என்ன ஹைட்டாவா இருக்க? போதும், மூடிட்டு வா, போலாமா? ஆர்த்தி, காலேஜ் முடிஞ்சதும் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாமே. சீரியஸா தான் சொல்றியா? ஆமாண்டா, ஆனா நமக்குன்னு ஒரு ஜாப் வேணும்ல. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டி. அப்புறம் சரி, நீ வாய மூடு. அருண், என்ன ஆர்த்தி சொல்லு. நீ எப்பயும் கூடவே இருப்பல்ல, என்னை விட்டு போக மாட்டல்ல? வாய மூடு. நான் என்னைக்காச்சும் அப்படி நினைச்சிருக்கேனா? இல்ல, காலேஜ் எண்டு வேற வந்துருச்சு. என்னவோ தெரியல, ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்குடா. ஓ, மேடம் கஷ்டமா இருக்கீங்களோ? உங்க கஷ்டத்தை நான் வேணா தீர்த்துட்டுமா? எப்படி? அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் கண்ணு மூடணும். என்னால முடியாது, போடா. நான் சொல்றது செய்யண்டி. சரி. அருண், போடா, நான் போறேன். நில்றி. போடா. நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டி. முடிஞ்சா பிடிச்சுக்கோ. உன்னை இரு, உன்னை என்ன செய்யறன்னு பாரு. அருண், யாராச்சும் வந்துட போறாங்கடா. வந்தா வந்துட்டு போட்டும், எனக்கு என்ன. உனக்கு ஒன்றும் இல்லை, போ. எங்க போ சொல்ற? சொல்லு, போயிடுறேன். அவ்வளோ சீக்கிரத்துல உன்னை விட முடியாதுப்பா. ஓ அப்படியா? ஆர்த்தி, ஆர்த்தி. சொல்லுடா. லவ் யூ டி. லவ் யூ டூடா. ப்ரொஃபசர்ரா, விட்டுறா. பொய் சொல்லாத போடி, நான்லாம் விட மாட்டேன் உன்னை. நிஜமா தான்டா சொல்றேன், சார் நிக்கிறாரா, விட்டுடா. பொய் சொல்லாதடி. இந்த மாதிரி எத்தனை தடவை பொய் சொல்லிட்டு ஓடி இருக்க? நிஜமாவே இந்த சார் தான்டா. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, தயவு செஞ்சு விடு ப்ளீஸ். அருண் சார், நீங்க எப்ப வந்தீங்க? அதெல்லாம் நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சுடா. சாரி சார், நீங்க வந்ததை கவனிக்கல. நல்லா இருக்குடா, நல்லா இருப்பீங்க. இந்த ஒரு 3 வருஷம் சீக்கிரமா ஓடிடுச்சுல. இந்த காலேஜ்லயே ஃபேமஸான கப்பல் நீங்க. இப்போ ஒன்னா வெளில போறீங்க. அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? அடுத்து என்ன சார், போய் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான் அவளை. என்னடா இவ்வளோ ஃபாஸ்டா இருக்க? ஆமா சார், ஃபர்ஸ்ட் கல்யாணம் தான், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். என்னம்மா ஆர்த்தி, உனக்கு ஓகேவா? சார் அது இல்ல சார், ஃபர்ஸ்ட் ஜாப் தான், அப்புறம் தான். நீங்க 2 பேரும் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இதே மாதிரி எப்பயும் ஒத்துமையா இருங்க. தேங்க்யூ சார். சரி சரி, கல்யாணத்துக்குலாம் கூப்பிட்டுணும் சரியா? கண்டிப்பா கூப்பிடுவேன் சார், உங்களுக்கு கூப்பிடாமையா? சரி சரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் கிளம்புறேன். யாராச்சும் வந்துட போறாங்கடா, கட்சியில என்னதான் மாத்தி விட்டு போவீங்க நீங்க. சார் நாங்க இப்போ போயிடுவோம் சார், நாங்க போயிடுவோம். சரி சரி சரி, நான் கிளம்புறேன். ஆத்தி, ஆத்தி. என்னடா சொல்லு. அவர் எப்பயோ கிளம்பிட்டாரு. ஏன்?
அவர் தான் போயிட்டாருன்னு எனக்கு தெரியுமே. ரொம்ப நேரமா என்னையே பிடிச்சிட்டு இருக்கியே, அதான் ஒரு சின்னதா என்ன சின்னதா? ஒரு கிஸ் தான் கூட. என்னால முடியாது, நான் கிளம்புறேன், போடா. எப்பயும் அடம் பிடிச்சிட்டே இருக்காதடி. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, போ, நான் கிளம்புறேன். ஆத்தி போயிட்டா. நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டி. பின்னாடி 2 பேத்துக்கு லவ் சூப்பரா போயிருக்கு. அது ஏன் கேட்குற? காலேஜில் நல்ல ஃபேமஸான கப்பல்னால் இவங்க தாண்டி. நல்ல லவ்வுக்கும் ரொமான்ஸுக்கும் பஞ்சமே இல்லை அவங்களுக்குள்ள. எல்லாமே நல்லா தாண்டி போயிட்டு இருந்திருக்கு. அப்புறம் என்னாச்சு, எதனால பிரிஞ்சாங்க? உங்ககிட்ட என்ன சொன்னா? எங்ககிட்டயா? எனக்கும் அவனுக்கும் செட் ஆகல, அதனால பிரிஞ்சு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா. சொல்லியிருப்பா, அவள் கண்டிப்பாக சொல்லியிருப்பா. சரி சொல்லு, இவ்வளோ ஸ்ட்ராங்கா இந்த லவ் எப்படி பிரிஞ்சது? அம்மா, இவன் பேர் தான் அருண்குமார். எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்குமா. இவனையே மேரேஜ் பண்ணிக்கலான்னு தோணுது. ஆண்டி, இனிமே உங்களையும் அத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இனிமே உங்களுக்கு நான் இருக்கேன். நீங்கள் சீக்கிரமாக ரெடியாகி வருவீங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நீங்கள் ரெடியாகி வந்ததும் எனக்கும் இவளுக்கும் கல்யாணம் தான். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் ஆண்டி, எப்பயும் எந்த சூழ்நிலையும் நான் ஆத்தியை விட்டு கொடுக்கவும் மாட்டேன், விட்டு போகவும் மாட்டேன். இனிமே எனக்கு எல்லாமே அவள் தான், அவளுக்கும் எல்லாமே நான் தான். ஏன்னா எனக்கு ஆத்தியை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி. எனக்கு அவள் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை, அவள் தான் எல்லாமே. அவள் இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால் நினச்சி பார்க்க முடியாது. அவள் இல்லைன்னா நிஜமாக நான் செத்துருவேன் ஆண்டி. அருண், தயவு செஞ்சு அப்படி மட்டும் சொல்லாத அருண், ப்ளீஸ். நான் ஒன்றும் பொய் சொல்லியே, உண்மையாக தானே சொல்கிறேன். நீ இல்லாமல் எனக்கு எங்கே இருக்குது வாழ்க்கை சொல்லு. உன்னை நான் 8th படிக்கும் போதுலேருந்தே லவ் பண்ணுறேன். நீ தான் எனக்கு எல்லாம், என்னோட உயிர். நீ கிடைக்கிறதுக்கு நான் தான் அருண் கொடுத்து வச்சிருக்கணும். என்னை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிற தெரியுமா? ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிறேன். நான் எப்பயும் உன்னை விட்டு போக மாட்டேன். அருண், அம்மா, நீங்கள் எப்போ வந்தீங்க? சரி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அம்மா, இவ பேர் ஆர்த்தி. எனக்கு இவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்குமா. நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டா இவ்வளோ தாம்மா பண்ணுவேன். ப்ளீஸ், அதுக்கு உங்கள் சம்மதம் வேணும். ஓ அப்படியாப்பா, சரி புரியுது. அம்மா, நீ இவ்வளோ சீக்கிரம் ஒத்துப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு பிடிச்சா எனக்கும் பிடிக்கும்ப்பா, அதனால என்ன? ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரிப்பா, நீ வெளில போகணும், கூப்பிட்டாங்க. நான் ஆத்திட்ட பேசிட்டு இருக்கேன், நீ போ. சரிம்மா. என்ன ஆத்தி, இப்போ ஓகேவா? அம்மாட்ட நல்லா பேசு, சரியா? நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். சரி அருண், நீ பார்த்து போயிட்டு வா. சரி, பாய். ஆண்டி வாங்க, வந்து உட்காருங்க. நான் உங்ககிட்ட உட்காந்து பேசலாம் வரல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க ஆண்டி. இங்க பாரு, இனிமே தயவு செஞ்சு அருணை மறந்துரு. இனிமே அவன்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. ஆனா ஆண்டி, நாங்க ரொம்ப சின்சியரா லவ் பண்றோம். இத பாரு, நீ என்ன சொல்றியோ அதெல்லாம் நான் கேட்கறதுக்கு வரல. நான் சொல்றத மட்டும் கேளு. அவன் உனக்காக தான் ஒரு 5 வருஷமா அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு. 1 வருஷம் படித்தானா போதும், நல்ல லைஃப்பில் செட்டில் ஆயிடுவான். ஆல்ரெடி நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுட்டு அவனை விட்டு போயிரு. ஆண்டி, ஆனால் அருணுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். அவனை இங்கேயே இருக்க சொல்றியா? இப்படியே உனக்கே உடம்பு சரியாத ஒரு அம்மா வச்சுட்டு இருக்க, உன்னையே பார்த்துட்டு உன்னையும் உங்கள் அம்மாவையும் பார்த்துட்டு இங்கேயே இருக்க சொல்றியா? அப்போ அவன் லைஃப்பில் அவன் முன்னேறவே வேணாமா? ஆண்டி, எங்கள் அம்மாவை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் வந்துட்டு எதுவும் போதும், நிறுத்து. நான் சொல்கிறத சொல்லிட்டேன். அவன் நல்லா இருக்கணும், அவன் நல்லா ஒரு நல்ல வேலைக்கு போய் லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு நீ நினச்சினா தயவு செஞ்சு அவனை விட்டு போயிரு. ஆனால் ஆண்டி, இதை பாருமா, நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். ப்ளீஸ், அவன் உனக்காக தான் ஒவ்வொரு தடவை இந்த வாய்ப்பை விட்டு கொடுத்து இது வரைக்கும் வந்துட்டான். இன்னும் ஒரே 1 வருஷம் தான் அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ப்ளீஸ், தயவு செஞ்சு அவனை விட்டு விலகிடு. நான் உன்ட்டு வேறு எதுவும் கேட்கல, ப்ளீஸ். சரிங்க ஆண்டி, நான் விலகிடுறேன். ரொம்ப சந்தோஷம். தயவு செஞ்சு என் பையனை மட்டும் விட்டுரு, அவ்வளோதான் நான் உன்கிட்ட கேட்டுக்கிறது. 2 பேரும் நல்லா பேசிட்டீங்களா? க்ளோஸ் ஆயிட்டீங்களா? அதெல்லாம் பேசியாச்சுப்பா, வா நாம் போகலாம். ஆனா அம்மா, ஆர்த்தி அவ்வளோ நாளைக்கு நான் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன்ப்பா, நாளைக்கு வருவா, வா போகலாம். நிஜமாலுமேவாம்மா? அப்ப சந்தோஷம். சரி, வாங்க போலாம். 2 வார்த்தை மட்டும் பேசிட்டு வந்துடுறேம்மா. அதுக்கெல்லாம் டைம் இல்லை, வா போகலாம். ஆர்த்தி, இவ்வளோ சீக்கிரமாவே அம்மாட்ட ஒட்டிக்கிட்ட. சரி, நாளைக்கு வீட்டுக்கு வா, பார்க்கலாம். சரி அருண், நான் நாளைக்கு வீட்டுக்கு வரேன். இந்த பாரு, நாளைக்கு ஏதோ வேலை இருக்கு அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருந்துடாத, சரியா? நாளைக்கு கண்டிப்பா நீ வரணும்.
வந்துடுவேன் அருண், கண்டிப்பாக வந்துடுவேன். ம் பாய்டி செல்லம், நான் போயிட்டுறேன். சரிடா, பாய். நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாரு, சரியா? அவ்வளோதான், எல்லாம் முடிச்சிது. இனிமே ஒன்றும் இல்லை. அருண், நான் எப்படி அருண் உன்னை விட்டு இருப்பேன்? ஆனால் எனக்கு ஒரு வழி தெரியலையே. எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் வருஷம் நீயும் தானே என் கூட இருக்கீங்க. இப்போ நீயும் இல்லைன்னா நான் என்ன அருண் பண்ணுவேன்? சாரி அருண், நான் எப்பயும் உன் கூடவே இருப்பேன்னு சொன்னேன். ஆனால் இனிமே முடியாது. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அருண். ஆனால் நீ எங்கே இருந்தாலும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் அருண். இந்த 8 வருஷம் உன் கூட நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் இனிமே இதெல்லாம் கிடைக்காதுன்னு நினைக்கும் போது எனக்கே செத்துடலாம் போல இருக்கு அருண். நான் என்ன அருண் பண்ணுவேன்? நான் உன்னை விட்டு போனாதான் நீ நல்லா இருப்பேன்னா நிஜமா நான் அதை செய்வேன், கண்டிப்பாக செய்வேன். நீ நல்லா இருந்தா போதும் எனக்கு. என்னால் முடியல அருண். நான் எப்படி அருண் உன்னை விட்டு இருப்பேன்? எனக்கு ஒரு வழி தெரியலையே. ஃபர்ஸ்ட் நீ என்னை வெறுக்கணும், அதுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணுவேன். ஆனால் எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிடு, எல்லாத்துக்குமே என்னை மன்னிச்சிடு அருண். சாரி, இதோட எல்லாத்தையுமே முடிச்சுக்கலாம், அவ்வளோதான். நான் இந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணனே தெரியல அருண். எனக்கு இருக்கிறது எங்கள் அம்மா தான். இன்னும் அவங்க எத்தனை நாளைக்கு என் கூட இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ என் கூட எப்பயும் இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. இந்த கடவுள் கூட எல்லாரையுமே என்கிட்ட பிரிச்சிடுறாங்க, அவ்வளோதான். இல்லை, அவ்வளோதான். இனிமே நான் தனியாக தான் இருக்க போகிறேன். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். இனிமே நான் ஒன்றும் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன் அருண், அவ்வளோதான் எல்லாமே.